கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்பு இந்திய மிஷனரி சங்கத்தின் பிளட் ராஜமணி என்ன சொல்லுவாங்க. முதல் இன்ட்ரடக்ஷன் கூட்டம் ஒய்எம்சிஏ வெப்பேரியில் நடந்துச்சு. அதில் தான் முதல் ஐஎம்எஸ் ஊழியர்களை நான் பார்க்கிறேன். பொதுவாக எஃப்எம்பிவி, விஸ்வானி, ஷாலம் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், ஐஎம்எஸ், என்எம்எஸ், டிஎம்பி எல்லா ஊழியங்களோடு தொடர்பு. டொனேட் கொடுப்போம். எங்கள் அண்ணன் தான் ஸ்பீக்கராக போவார், என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் அப்போ பெரிய செய்தியாளர் கிடையாது. பொதுவாக அதிகம் மெசேஜ் போக மாட்டேன். சர்ச்சு ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன். கிட்டத்தட்ட என்னுடைய 19 வயதிலே நான் சர்ச்சு செக்ரட்டரி ஆகிட்டேன். 17-18 வயசில். அந்த சர்ச்சு முதலாவது எங்கள் பகுதியில் சர்ச்சு இல்லை, திருச்சபை இல்லை. நாங்கள் போய் குடியேறுறப்போ அங்கே கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எந்தவித அடிப்படை வசதி இல்லை. எங்களுடைய பகுதியை விட்டு வெளியே போகணுன்னா எல்லா பகுதியும் ரயில்வே கேட் இருக்கும். எந்த பகுதியில் போனாலும் ரயில்வே கேட்டில் 1/2 1 ஹவர் நின்று தான் போகணும். குழந்தை பிறப்புக்கு போனாலும் சரி, மருத்துவத்துக்கு போனாலும் சரி, மெடிக்கல் ஸ்டோருக்கு போனாலும் சரி, குடிக்க தண்ணி எடுக்கணுனாலும் சரி 3 கிலோமீட்டர் போனோம். ஒரு பின்தங்கின பகுதி. எதுக்கு அந்த பகுதிக்கு போனோன்னா அங்கே வாடகை இல்லாமல் வீடு கிடைக்கும், குறைஞ்ச விலையில் வீடு கிடைக்கும். நாங்கள் போன வீட்டோடைய வாடகை 12 ரூபா 1965, 1965. பின்னால் அந்த வீட்டை 2000 ரூபாயோ 3000 ரூபாய்க்கோ கொடுத்தாரு. மாதம் 100 ரூபா கொடுக்கணும். 30 மாதமோ 40 மாதமோ கொடுத்தோம் ஒரு பாய். அதான் இன்றைக்கி எங்களுடைய டிஎஸ் பட்டம் படிக்கமுடைய ஆஃபீஸ். அடுத்த வீடு வாங்குறப்போ 600 சதுரடி 600 ரூபா விலை அங்கே. அடுத்த வீடு வாங்குறப்போ 2000 சதுரடி 1500 ரூபா விலை. இப்படி பின்தங்கின பகுதியில் குடியேறணும். அந்த பகுதியில் எந்தவித அடிப்படை வசதி இல்லை. அப்போ சர்ச்சும் கிடையாது. அங்கே ஒரு அங்கி போட்ட ஐயர் தெருவில் பாட்டு பாடிக்கிட்டு போனார். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தோன்னா, ஐயோ ஐயரே, திருநெல்வேலிக்காரங்களுக்கு ஐயரை கேட்கன்னா குருவானவர் ஐயர்வாள். திருநெல்வேலி தூத்துக்குள்ளே ஐயர்வாள்னுவோம், வேலூர் ஐயரேன்னுவோம். ஐயோ ஐயரை வேலூர். மதுரையில் போனால் போதகர் வந்திருக்கேன்பாங்க. நாகர்கோயிலில் போனால் பாஸ்டர். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை ரெவரண்டுக்கு. நம்ம ஊரில் அயர்வாள் ஒரு பெருமை, அப்படி கெத்து, அப்படி தூக்கி சொல்லணும். அந்த நீங்கள் மதுரைக்கு போனால் போதகர் வந்திருக்கேன், போதகர் ஐயா பேசுகிறேனோ. இன்றைக்கி பேசினாலும் ஏன்னா எல்லா பேராயத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நான் போதகர் பேசுகிறேன். வேலூர்னா ஐயர் பேசுகிறேன். ஐயோ ஐயரை வா, அப்படி தான் கூடுவாங்க அங்கே இருக்க மக்கள். அந்த பேர் ஐயர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் அங்கே இருக்க ஐயர் எல்லாமே ஃப்ரெண்டு. அப்படியே அந்த ஐயர்வாள் போனோடனே ரோட்டில் பாட்டு படிச்சிட்டு சாயங்காலம் ஞாயிற்று போனோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. வீட்டில் கூப்பிட்டு ஒரு பாயை வச்சு கீழே உட்கார வச்சு, சேர்லாம் இல்லை. நான் சொல்லுவேன் 1965, 67, 65 சேர்லாம் இல்லை. எங்களுக்கு ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கலேன்னாங்க. அப்போ லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்புங்கிற ஒரு வீடு. அது டேனியல், ஒரு பரிசுத்தவான். அவர் சென்னையில் இருக்கிற வரையும் சென்னையில் மழை அழிக்காது, காக்கிநாடாக்கு வந்துடும் மழை. அவர் மட்டும் இல்லை, அவர் ஜீவானந்தம், டிஜிஎஸ் தினகரன், ஏஜி அதாவது சாம் சுந்தரம், ஏசிஐ சாம் சுந்தரம், இவங்கெல்லாம் சென்னையில் இருக்கோம். சென்னையை அழிக்காது, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் ஓடிடும். ஏன்னா அந்த பரிசுத்தவன்கள் முழங்காலில், சென்னையில் போட்ட முழங்கால். அதனால் இன்றைக்கி ஒரு பகுதியில் 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஸ்லம் ஏரியாவில் இருக்காங்க. பாம்பே மாதிரி, தாராவி மாதிரி ஒரு இடம் இருக்குது. 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. வேல்டெக்ஸ் ரோடில் சென்ட்ரல் ஸ்டேஷன், அந்த பேசன் மிச்சி ஸ்டேஷனை தாண்டி போனீங்கன்னா சென்ட்ரலுக்கு போகிறதுக்குள்ளே லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டே போங்க, வீடாக தெரியும். அந்த பகுதியில் 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. காரணம் அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சென்னையில் முழங்கால் போட்டாங்க 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போது எல்லிஎஃப் சர்ச்சு தான். எல்லிஎஃப் சர்ச்சில் சில கொள்கைகள், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம் கிடையாது, கம்யூனியன் சர்வீஸ் கிடையாது. அதுக்கு 2வது ரட்சிப்பு சொன்னால் தான் ரட்சிப்பு. எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தோடு பேசினார். ரட்சிப்பு தினம் வருஷத்தில் ஒரு தடவை ரட்சிப்பு வாங்கினா அவங்கள்ட்ட போதும். ஆனால் ரட்சிப்பு தினமும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஜெபத்தில் இருக்குது. பரமனில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, அன்றென்ற எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களுக்கு மன்னி, எங்களுக்கு விரோதமாக மன்னிக்கிறது. இப்படி தினமும் சாப்பாட்டுக்கும் கேட்கணும், தினமும் பாவ மன்னிப்பும் கேட்கணும். அதுதான் நம்முடைய ஜெபம்.
அது சற்று மாறுதல் அவங்க டாக்டர் டேனியல்கிட்ட. அப்போ ஒரு சிஎஸ்சி ஐயர் மாதிரி இருக்காருன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் அவருக்கு அவங்கள தான் சிஎஸ்சிக்காரர் எஸ்ரா ஐயாட்ட சொன்னால், பண்ண விளக்கார்ட்ட சொன்னால் அட்டை மாதிரி ஒட்டிக்குவார் பட்டுன்னு. அடுத்த வாரம் சர்ச்சு ஓப்பன். இந்த வாரம் சண்டே வந்தாங்க. நெக்ஸ்ட்டு சண்டே 12 ரூபா ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி, ஒரு கிறிஸ்டின் வீடு வாடகைக்கு பிடிச்சி 3 பக்கம் தட்டி விட்டு ஒரு பக்கம் தட்டியை ரோடு ஓரமாக பிடிச்சி சர்ச்சை ஆக்கிட்டோம். அப்போ ஈஸியாக ஆரம்பித்து அந்த மெயினில் இருக்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், முனையில் ஒரு ஈஸியாக சர்ச் இருக்கும். அது குளம், அது ஆண்களுடைய வேஸ்ட் இடம், ஆண்கள் அங்கே தான் போவாங்க, ஓப்பன் பிளேஸ். சென்னை அந்த பக்கம் பெண்கள் கொஞ்சம் மறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட பின்தங்கின பகுதிங்கிறதுக்கு அதை நான் மையப்படுத்துகிறேன். அந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பித்தோம். சர்ச்சை ஆரம்பிக்க பயங்கர எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெலாம் ஆரம்பிக்க முடியாது. இன்றைக்கெலாம் இருக்கிற நிலைமை வேறு, இடத்தோடைய வேலையும் வேறு, மக்களும் வேறு மாதிரி இருக்கான். 2 பேரும் அடித்தா 10 லட்ச ரூபா வட இந்தியாவிலேருந்து இங்கே உடனே வரும். அடிச்சிட்டா, கிறிஸ்டின் அடித்தா. அந்த நேரத்தில் சர்ச்சை ஆரம்பித்தோம். சர்ச்சை அந்த இடத்துல ஆரம்பிப்பதற்கு எஸ்ரா ஐயா ரொம்ப உதவி செஞ்சாங்க. பிறகு எஸ்ரா ஐயாவுடைய தன்மைன்னா அது எல்லாமே அவர் பேரில் தான் சொத்துக்கள் இருக்கும். அதனால் நிறைய ஐயர் என்ன பண்ணுவான்னா, அவன் பேரில் பேரை போட்டு பட்டா போட்டு போயிடுவான். அவர் பேர்லேயே இருக்கும், அவன் பேரில் ஈஸியாக மாற்றிட்டு போயிடுவான். பொது பேரில் இருக்காது. இன்றைக்கி எஸ்ராவுடைய சொத்துக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் நான் அந்த சொத்தை அவன் நம்ம பேரில் மாற்றிடுவோமோங்கிறதுக்காக பயந்து பழைய கூட்டத்தை வெளியே அனுப்புறதுக்காக எங்களை சற்று வெளியே அனுப்புனாங்க. அதில் சில பாலிட்டிக்ஸ். அப்போ பெண்டிகாஸ் சர்ச்சு ஆரம்பிக்கிறோம். பெண்டிகாஸ் பாஸ்டருடைய தன்மை மொத்தமாக அவர் பேரில் போகணும், ஆட்டையை போடணும்னு நினச்சார். நம்மளால் தான் ஒருத்தர் மொத்தமாக ஒரு பேரில் ஆட்டையை போடணும்னு நினச்சேன். அப்போ அனுப்பிட்டு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சிஎஸ்ஐக்கு மாறணும்னு நினச்சேன். சிஎஸ்ஐக்கு அன்றைக்கி கவுன்சில் சேர்மன் கிறிஸ்டியான் ஒரு ஐயர், அவர் சொன்னார், எல்லாத்தோட மோசமான நிறுவனம் சிஎஸ்ஐ, இங்கே வந்திருக்கீங்க, உனக்கு துட்டு தான் வாங்குவான், துட்டு கொடுக்க மாட்டான், நீங்கள் தப்பாக கனவு கொண்டு வந்திருக்கீங்க, வருமுன்னே இங்கே சர்ச்செலாம் கெட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா நீ கெட்டுமுன்னா அவன் துட்டு கேட்பான், இது வில்லங்கமாயிரும் உங்களுக்குன்னு அவர் சொல்லி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். அதனால அந்த அப்பத்துலேருந்தே நான் தான் செக்ரட்டரிங்கிறதுக்கு ஒரு மையப்படுத்துவதுக்கு வர்றேன். அதனால நான் அப்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட 19-20 வயதுலேருந்தே சர்ச்சில் செக்ரட்டரி. அந்தளவுக்கு திருச்சபையில் இருந்தாலும் எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு இத்தனை சர்ச்சு இத்தனை டொனேஷன் கொடுத்தாலும் எனக்கு அந்த பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது. அண்ணன் தான் போவார். ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் அங்கே சென்னை பேராயத்தில் சில பாலிட்டிக்ஸ், அங்கே ஜாதிய வெறி. இங்கே எப்படி ஜாதிய வெறி இருக்குது? ஐஎம்எஸ்லையும் இருக்குது ஜாதிய வெறி, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஐஎம்எஸோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது தப்பு. நான் பவுலை சேர்ந்தவனும் யூதாவை சேர்ந்தவனும் பவுல் தெளிவாக சொல்கிறார். கிரேக்கன் என்றும் யூதன் இல்லை, அடிமை என்றும் இல்லை, தெளிவாக சொல்கிறார். கர்த்தருக்குள் எல்லாரும் ஒன்று, தெளிவாக சொல்கிறார் கடவுள் பைபிள். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தலைவர்கள் சொல்வது ஜாதிய வெறி. தன்னை காப்பாற்றிக்கொள்ள தலைவர் நம்ம ஏமாத்துறாங்க. நான் எந்த சர்ச்சு எந்த ஃபுல் பீட்லேயும் தெளிவாக சொல்லுவேன். சென்னையிலையும் சொல்லுவேன், திருநெல்வேலியும் சொல்லுவேன். எனக்கு என்ன பயம் இருக்கு? பயம் இல்லை. எனக்கு பயம், மடியில் கலந்த மடி பயம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் எங்களுடைய அண்ணன் திருநெல்வேலி டைசிஸ்குள்ளே வர்றாரு, இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட காலங்களில் தான் நம்ம திருநெல்வேலியோடு ஒரு உறவு வருது. அந்த உறவு வர்றப்போ அந்த உறவு பலத்துக்கு அப்போ வருகிற காலங்களில் எனக்கு ஐஎம்எஸ் உடைய பிரசிடெண்ட் கொடுக்கணும்னு பிஷப் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு நீ எடுத்துக்கோங்கிறார், ஜே கிறிஸ்தாஸ். அப்போ அண்ணன் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போ தான் ஐஎம்எஸ்க்குள்ளே வரேன். ஐஎம்எஸ்க்குள்ளே வர்றப்போ ஐயா அதுக்கு வரையும் எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாது. அதுதான் முதல் ஃபீல்டு விசிட். வந்த 1 மாதத்தில் 2 மாதம் இருக்கும். முதல் வந்தோடனே கூப்பிட்றாரு, பஞ்சாப் கூப்பிட்றாரு. பஞ்சாபுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன், எனக்கு வேலை புழு, நான் வரலன்ட்டேன். அடுத்து கம்பல் பண்ணி என்னை டோர்னக்கல் விசிட் முடித்து அந்த 3 ஸ்டேட்டு சேருது பாருங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா, 3 ஸ்டேட்டு. அது நக்ஸலைட் ஏரியா. அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் முதலாவது ராத்திரி பயணத்தில் போய் அப்போ இருக்க அந்த இப்போ நம்ம அந்த பிஷப் இறந்துட்டார், அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க சர்ச்சு டெடிகேஷன்லாம் போயிருக்கேன் ஐஎம்எஸ் சார்பாக. அவங்க சர்ச்சில் அந்த டோர்னக்கல் சர்ச்சில் அந்த கல்வெட்டில் என்னுடைய பெயர்லாம் பெரிய சர்ச்சு, நல்ல கவனிச்சார். அந்த பிஷப் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். என்னையோடு ரொம்ப நல்ல உறவு உள்ளவர். அப்போ தான் அந்த பகுதிக்கு இரவு 11:30 மணிக்கு போகிறேன். அப்போ ஏஞ்சலின் இருக்காங்க, ஏஞ்சலினுடைய கணவர் இருக்கார். ராத்திரி 11:30 மணிக்கு நான் கன்னியாகுமரி சாப்பாடு தராங்க, சூப்பர் சாப்பாடு. முதல் ஃபீல்டு விசிட்டில் ஃபஸ்ட்டு ஃபீல்டில் அதுக்கு முன்னே அவர் வடை வாங்கி கொடுத்தாரு, பெனியல். இப்போ தலையெல்லாம் வெள்ளை ஆகிட்டேன், ஏன் வெள்ளை ஆச்சுன்னு பார்த்தோன்னே கேட்டேன். சூப்பர் போண்டா வாங்கி கொடுத்தாரு, வாழ்க்கையில் மறக்க முடியாத போண்டா.
நான் மறக்க முடியாத வடை சாப்பிட்டுட்டு அந்த வடையிலே அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் சாப்பிடல, காட்டு வலி. 12 மணிக்கு போனால் அந்த ஏஞ்சல் டாக்டர் நல்ல சாப்பாடு கொடுத்துச்சு. சாப்பாடு கொடுக்குறப்ப தான் நம்ம என்எஃப்சி சொன்னார், ஐயா காலையில் எங்கே என்னது பந்து, நக்ஸ்லைட் பந்து, குண்டு வெடிக்கும், தலை செதறும் சொல்கிறாரு. வழியில் கட்டையை வெட்டி போட்டுருவான், இறங்கி போனால் உங்களை தூக்கிட்டு வரை காட்டுக்குள்ளே விட்டுருவான், இப்படிலாம் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஃபீல்டு விசிட்டு எனக்கும் அன்னைக்கு இருந்த ஜிஎஸ் ஒய்ஃபுக்கும். எனக்கு 3 பிள்ளைகளுக்குள்ள 1 பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஆகிருந்தது. 2 பிள்ளைய டாக்டர் படிச்சிருக்காங்க. அவருக்கு 2 பிள்ளைகளுக்கும் படிக்கலை, 2 கல்யாணம் ஆகலை. 2 பொம்பளையும் மூட்டையை கட்டிட்டு வா இந்த வழியே இப்படி போயிடுவோம். ஃபீல்டு வேண்டாம், ஒழுங்காக ஐயர் வேலையை அவர் பார்த்துட்டு நீ ஒழுங்காக பொடி வைக்கிற வேலையை பாரு, வா போவோங்கிறாங்க. இதை எங்கே சொன்னாலும் அவர் கோபமாக இருக்கும். அவர் எங்கே எனக்கு தோத்திரம் சொல்ல, இன்றைக்கி தான் தோத்திரம் சொன்னார். என்னுடைய ஃபீல்டு, அதாவது மக்கள் மனதில் ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு வரணும்ல. போட்டிருக்க செயினை வைக்கணும், பாக்கெட்டில் இருக்க காசு எடுக்கணும், நம்ம இதுக்கு வேலை அதான் ப்ரொமோஷன் ஒர்க்கு. உண்மை தானே? இப்போ கேட்டேன், சாட்சி அழகா சொன்னார். யாரோ ஒருத்தன் வந்தான், ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, யாருன்னே தெரியாது. நீ எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். நீங்கள் சொல்லுங்களேன் எங்கே இருக்குன்னு கேட்டார். இவர் ரிவர்ஸு, நீ எரிமலையில் இருக்கிற, வெடிகுண்டில் இருக்கிற, வெடித்தா என்ன ஆயிடுவ, ஆனால் உனக்கு யார் யுத்தம் பண்ணுறவர்? இப்போ கூட ஜிஎஸ்ட்டை காட்டினேன், ஏசாயா 50 எதுலையோ காட்டினேன். நீ அந்தரங்கத்தில் உன் வேண்டுதல் 26, ஏசாயா 26 உன் அந்தரங்க வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் யாருடைய? கர்த்தருடையது யுத்தம், நம்மதில் யுத்தம். நம்ம அதை யுத்தம் செய்கிற போர் வீரர்கள், அவ்வளோதான். அந்த போர் வீரர்களாக போகிறப்போ அந்த ஜபம், அழகாக அந்த ஜபத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறப்போ இவ்வாறு சொல்கிறார். 2 நாட்டுக்கு சண்டை, இந்த நாட்டை அந்த நாட்டுக்காரன் ஜெயிச்சிட்டான். இப்போ இந்த நாட்டில் ஜெயிச்சதுக்கு அடையாளமாக அவன் கொடியை கொண்டாந்து இங்கே நாட்டணும். அந்த கேப்டன் கூப்பிட்டு போய் அந்த கொடியை நாட்டுங்கிறான். கேப்டன் சொல்லுக்கு கீழ்ப்படியிடும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. பைபிள் வேறு தெளிவாக சொல்லுது. போகிற வழியிலோடனே அந்த ஊருக்காரன் ஷூட் பண்ணிடுறான். 5 பேர் செத்து போகிறான் ஷூட் பண்ணி. கொடியை நாட்ட போகிறவனா அவன் ஷூட் பண்ணுறான், செத்து போகிறான். 6வது ஆளை கூப்பிட்டு நீ போய் நாட்டுங்கிறான். இல்லை நான் இப்போ போக மாட்டேன், 4 to 5 அப்போ தான் போவேங்கிறான். என்னையே எதிர்த்து பேசியா கேப்டன், ஐயா 4 to 5 போகிறேன், விடுங்க என்னைய, நான் நாட்டிட்டு வரேன். அந்த கேப்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப பயங்கரமான கோவம் வருது. ஏய் இப்போ போய் நாட்டுற முடியாது, கொடி நாட்டணும். 5 பேர் செத்து போனால் 6வது ஆள் சாவுன்னு நினைக்கியா, கொடி நாட்டணும்னு நினைக்கியா? நானா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, யூனியன் அமைஞ்சிடும்ல. ஒருத்தன் எதிர்த்தா அவனை டக்குன்னு, நான் பிஸ்னஸில் இருக்கிறோம், எங்கிட்ட 500-600 பேர் வேலை செய்கிறான், தட்டி கொண்டு போகணும். ஒருத்தர் எதிர்த்தா டக்குன்னு அவனை ஆஃப் பண்ணிடணும், அதோட நம்ம ஓரம் போயிடணும். எல்லாம் 2 பேரும் ஒன்றா செஞ்சுட்டா மொத்தமாக அவுட் ஆகிடுவோம், சிவப்பு கொடியை நாட்டிடுவான், வேலை செய்ய முடியாது. அதுதான் மேஜிக், அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், அதுதான் கடவுள் கொடுக்குற ஞானம். சரிப்பா அவன் இருப்பான்னா கரெக்டாக 4 மணிக்கு வந்தான், 4-5க்கு கொடி எடுத்தான். முதல்ல 5 பேருக்கு சுட்ட மாதிரி தடன்னு சுட்டுக்கிட்டே இருக்கான். இவன் போய்கிட்டே இருக்கிறான், சினிமாவில் போன மாதிரி, ஹீரோ அமிதாப் பச்சன் போன மாதிரி, அந்த ரஜினிகாந்த் போன மாதிரி போய்கிட்டே இருக்கான், சுட்டுக்கிட்டே இருக்கான். போகிறான், கொடியை நாட்டினா திரும்பி வந்துட்டான். ஒரு குண்டு இவன் மேலே படையில். என்னடா பண்ணால் உள்ள புல்லட்? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா இங்கே அனுப்புகிறப்போ சொல்லி விட்டாங்க, 4லேருந்து 5 உனக்கான முழங்காலில் ஜெபம் பண்ணுவேன், வெற்றி ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார்? வெற்றியை தருவார். 4 to 5 ப்ரேயர் டைம். நீ அந்த டைமில் என்ன வேலை செஞ்சாலும் ஜெயிப்பாயின்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்கள் அம்மா சொன்னாங்களே, கர்த்தரை நம்பி போயிட்டேன். அதுதான் சொல்கிறாரு 71, கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன், உண்மை நம்பியிருக்கிற ஒருபோதும் நான் வெட்கப்படுவதில், டூ நாட் ஷேம், வெட்கப்பட மாட்டோம். என்னது? அவருடைய வேலை, உங்களையே உருவாக்கின தகப்பனுடைய வேலை அது. அந்த வேலையை நம்பி போகிறப்ப ஒரு காலம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம மனுஷனை நம்பில. அழகாக ஒரு ஊழியர் ஐஎம்எஸ்லேருந்து வெளியே போன என்னுடைய நெருங்கியது, இன்றைக்கி ஒரு நெருங்கிய ரிட்டையர்டு ஒரு பெர்சன் என்னோட நெருங்கிய தொடர்பில் இருக்கார். அண்ணே, நிறைய பேர் வேலை செய்ய மாட்டான், போட்டு கொடுப்பான். அவன் வேலை போட்டு கொடுக்கறது மட்டும்தான். நோ கன்வென்ஷன், நோ மிஷன், ஏதாவது பதவி வாங்கிட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த போட்டு கொடுக்கா தெரியாதவன் தலையில் குட்டு வாங்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் அவன் நிமிர்ந்து நிற்பான், போட்டு கொடுத்தா கீழே விழுந்துருவான்.
உண்மையாக அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஸ்தாபனம் வந்து ரொம்ப சின்னது, கிறிஸ்தவ ஸ்தாபனம் ரொம்ப சின்ன ரொட்டீன் ஸ்தாபனம். இன்றைக்கி கமிட்டிக்கு போயிருந்தேன், 15 பேர். 15 பேருடைய தாக்கம் என்ன? எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடு, எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடு, எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடு. சமூகம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மிஷன் அது இல்லை. அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், லீடர்ஷிப் பீயிங் சால்ட் அண்ட் லைட் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் உலகிற்கு உப்பு, நீங்கள் உலகிற்கு ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் யோவான் 1:1. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே. உப்புனா என்ன? உப்புனா பல வகை. இன்றைக்கி நேற்று போன வாரம் ஏதோ ஒரு ஊர் போயிருந்தேன், இந்த பொங்காக்னு ஒரு ஊர், இங்கே வியட்நாமில் ஒரு ஊர். அங்கே ஒரு உப்பு கொடுத்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உப்பு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நார்த் இந்தியாவுக்கு போனால் ஒரு உப்பு, கருப்பு உப்பு போடுவான். எல்லாம் அந்த உப்பு இல்லாத ஜாமானே கிடையாது நார்த் இந்தியாவில். இப்போ டெல்லியில் இருந்த ஆளுக்கு தெரியும், இப்போ டெல்லியில் இருக்க ஆளுக்கு தெரியும், அந்த ஒரிசாவில் இருக்க ஆளுக்கு அந்த உப்பு தெரியும். ஆனால் அந்த உப்பு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பு. உப்பு சாரமற்று போனால் கொலோசியர் 6:4 ஒன்றுக்கும் 4:6 ஒன்றுக்கும் உதவாது. அந்த உப்பு சாரமேற்றப்பட வேண்டும். உப்பு எப்படி சாரமேற்றப்படுகிறது? தயிர் சாதத்துலேயோ குழம்புலையோ தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போயிட்டா என்ன பண்ண போகிறோம்? தூரத்தான். உப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? உப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? வாய்க்கு செத்துப்போம். நான் கொஞ்சம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு சுகர்னால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிட்னி அவுட்டு செத்து போன்ட்டார் டாக்டரு. ஒரு டாக்டர் சொன்னால் 1 வாரமாக உப்பு இல்லாமல் சாப்பிட்றானார். தட்டெல்லாம் வீட்டில் பறக்கும், உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது. ஆனால் அந்த சுவை கொடுக்குற உப்பு அந்த குழப்பன பொறுப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? தெரியுமா எங்கே இருக்குன்னு? தெரியுமா? அந்த உப்பு தன்னை காட்டுதா வெளியே? அதை காட்டாமல் வேலை செய்யறதா மிஷன். மிஷன் பணி என்பது எந்த மிஷனிலும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள அந்த ஊருக்கு வரல. நம்மளும் வட இந்தியாவில் அடையாளப்படுத்தி கொள்ளலை. முந்தின காலத்தை பேசுவதோட சமகாலத்தவர்கள். சீகன் பால் 1709 ஜூலை 9 வந்தார், இறங்கினார். இறங்குறப்போ அவன் ஊருக்காரன் டென்மார்க்காரன் தான் அங்கே இருக்கான் தரங்கம்பாடியில். அவன் ஆட்சியாளர், வருமானம், துட்டு அவருக்கு. இவன் மிஷினரி. இவன் நம்மளை போட்டு கொடுத்துருவானு 3 நாள் ஊருக்குள்ளே அவனை விடலை. 3 நாள் அவனை ஊருக்குள்ளே விடலை. 3 நாள் விடலை. 3 நாள் அந்த வெயிலில் இருக்கா. தரங்கம்பாடி போயிருந்தீங்கன்னா எத்தனை பேர் போயிருக்கீங்களோ, போகலன்னா ஒரு விசிட் பாருங்கள். அந்த ஒரு சிலை, அவருடைய சிலுவை கடலுக்கு முன்னால் வச்சுருப்பாங்க. அந்த சிலுவைக்கு கீழே அந்த சிலுவை இல்லை, அந்த இடத்துல தான் நிற்கிறார். 3 நாள் பகல் வெயில், கடல் மண், பயங்கர சூடு, இரவு பனி. இப்போ கிருஷ்ண பிள்ளைங்கிற ஒருத்தர் தான் ஊருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. 1.5 வருஷத்தில் தமிழ் எழுத படிக்கிறார். இருக்கிறதுலே கஷ்டமான மொழி தமிழ் மொழி தான், டஃப்பு. ஹிந்தி ரொம்ப ஈஸி. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிஷினரி, நம்மளை மாதிரி மிஷினரி தான். ஒடிசாவில் போனால் ஒடியா இருக்குது, குஜராத்தி போனால் குஜராட்டி இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மொழி இருக்குது. இவங்களால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. மொழி நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அந்த மொழி ரொம்ப அவசியம்னா எல்லாத்துக்கும் ஒரு மொழி வேணும். எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ரோம பேரரசுக்கு முன்னால் கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் வாழ்ந்தார். அலெக்சாண்டருடைய ஒரே கொள்கை, எந்த ஊர்லேயும் கிரேக்க மொழியை பேச வச்சார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது ஒரு வழி. உலகமெங்கும் ஒரே மொழி, கிரேக்க மொழி பேசப்பட்டது. 10 லட்சம் பேரில் ஒருத்தருக்காக கிரேக்க மொழி தெரியும். அதே மாதிரி மொழி அவசியம் தெரிஞ்சு எல்லா மொழிகளையும் ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டு தான் ஹிந்தி நம்மளை மாதிரி ஒரு மிஷினரி உருவாக்கியிருக்கார். 350 வருஷம் முன்னால் எல்லா மொழியிலும், பெங்காலிலேருந்து ஒரு வேர்டு, ஒடிசாலேருந்து ஒரு வேர்டு, ஒவ்வொரு மொழியும்
தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாத்தையும் சேர்த்து தான். ஆனால் தமிழ் மொழி ரொம்ப டஃப்பு. 1 வருஷத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில் வேதாமத்தி மொழிபெயர்த்தார். 1709 ஜூலை 9 பேசுகிறத பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்மோடு இருக்கிற ஐசக் ரிச்சா அந்த ஊர் மொழியில் வேதாமத்தி மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். வேதாமத்தி மொழிபெயர்த்து வெளியிட போகிறார். இன்றைக்கி காளி மேலால் இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க சர்ச்சு டெடிகேட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். கீழே ஹாஸ்டல், அதனால் அந்த இடம் எனக்கு மறக்க முடியாதனாலும் ரொம்ப டஃப்பு. அதுக்குள்ளே ஒரு சர்ச்சு 18 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட 1 வே ரோடு. அந்த இடம் பற்றில சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். அவங்க வேலை செஞ்ச மாதிரி இன்றைக்கி நீங்களும் வேலை செய்கிறீங்க. சமகாலத்தவர்கள். சீகன்பால் அன்றைக்கி நம்மளை உருவாக்குனார். இன்றைக்கி அந்த ஒடியா மக்களை இன்றைக்கி எத்தனை பேர் இவர் நம்ம சொன்ன, நான் முதல்ல போனேன் டெரரிசி வெட்டுவான் குத்துவான்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு அடுத்த அந்த ஃபீல்டு தோர்னப்பல்ல முடிச்சுட்டு கேரளா பல்ல ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். அங்கே இருக்க மிஷினரி கூட இருக்கிற எவாஞ்சலிஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன், தீவிரவாதிகளே ரசிக்கணும். பட்டுன்னு போட்டார். யார்? சிவராஜ். அந்த முதுகில் எதுக்கே அடிக்கன்னு கேட்டேன். அவன் காட்டுவாசி, அவன் தான் காட்டுவாசி, சொல்லாத தீவிரவாதி, அவன் தான் தீவிரவாதி, அவன் தான் நமக்கு மிஷினரி. வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அப்போ அன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் இது எப்படி உருவாச்சுன்னா அவர் தான் சொல்கிறாரு. அடுத்து வண்டியில் ஏறி இவர் சிவராஜ் என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்து போய் 35 கிலோமீட்டர் அந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சி, தீவிரவாதி யார், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தங்கை, தன்னுடைய அக்கா, தன்னுடைய அம்மாவை இன்னொரு ஜாதிக்காரன் தொட்டு கெடுக்கிறான். அதை நம்மளால் கேட்க முடியலேன்னு அவனுக்கு அந்த ஆதங்கம் வரப்போ அருவா எடுத்து வெட்டுறான். அவன் தான் தீவிரவாதி. இதுவரையும் தீவிரவாதின்னு யாருன்னு தெரியாது மக்களுக்கு. அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஞானஸ்தானம் அந்த அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இவர் தான். ஒருவேளை நம்மோடு இன்றைக்கி இருக்கிறப்போ ஐஎம்எஸில் ஒருத்தர் இருக்கார். ஒரு பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. சென்னை பிரான்ச்சில் இருக்கார். ரொம்ப சூப்பர் ஆள் இந்த ஹிஸ்ட்ரி சொல்வதில். சென்னையிலேருந்து நீங்கள் நாசிரேத் போகிற வழியில் அந்த காப்பி இருக்குமா, அந்த ஊர் என்ன ஊர், நல்ல ஊர், ஸ்ரீவைகுண்டத்துக்கு முந்தின ஊர் ஆழ்வார் திருநகரி. ஊருக்குள்ளே போக முடியாது, நம்ம ஊருக்கும் அவுட்டரில் தான் போகணும். அங்கே இருக்க மேல் ஜாதி மக்கள் நம்மளை என்ன பண்ணாங்க, ஊருக்குள்ளே விடலை. ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்கள் நம்மளை ஊருக்குள்ளே விடலை. அங்கே அந்த அடிமைத்தனம் இல்லை, இங்கே இருந்துச்சு. அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஐயர் ஜான் தாமஸ் ஐயர் தான் இல்லை போய் வெட்டு பார்த்துக்கலாம், 6 ரூபா கொடுத்தாரான் நம்ம கையில், நான் பார்த்துக்கிறேன் என்னாரா. அந்த எழுப்புதல் இருக்க போய் தாங்க இன்றைக்கி நீ நானும் அந்த எழுப்புதலை பற்றி எழுப்புதல் தீதாங்க இன்றைக்கி நீங்கள் நானும் இவ்வளவு தாய் தந்தை பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கோம். இன்றைக்கி காலையில் உங்களோடு என்ன பேசணும்னு நான் கேட்குறப்போ யோவான் 17 திறக்கிறப்போ யோவான் 17 தான் ஆண்டவர் பேசுகிறார். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன். இந்த உலகத்தாரான இல்லை, நாம் 3 வசனம் தொடர்ச்சியா 16, 17, 18. நாம் உலகத்தார் அல்ல, இந்த உலகத்திற்குள் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் நம்மளை அனுப்பும் ஆண்டவர், நம்மளை அனுப்புகிறார் ஒரு நோக்கத்தோடு, ஒரு தேவையோடு. எவ்வளோ மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு காஸ்பல் மட்டும் இல்லை, அந்த மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்மளை ஆண்டவர் அனுப்புகிறார். உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்புனார்னா, ஒருவேளை நான் சரித்திரம் 300-400 வருஷத்துக்கு முன்னால் மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லதை விட நான் சொல்வேன், இன்றைக்கி நம்முடைய ஐஎம்எஸ் மிஷினரிகள் என்ன செஞ்சு, சமகாலத்தவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க. அருமையாக எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, எவ்வளோ மத்தியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. இந்த வேலைக்கு காரணம் உங்களுடைய அர்ப்பணிப்பு. செகண்ட், இங்கே இருக்க மக்கள் தன்னுடைய இட்லியை குறைச்சி A to B ஒரு இட்லி 18 ரூபா தானே, 18 ரூபா ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி. தெருக்கடையில் அதே இட்லி 5 ரூபா. அதை குறைச்சி கொடுக்குறவங்களாம் இருக்கான், இல்லை ஒரு இட்லி கம்மி பண்ணி சாப்பிட்றவங்க இருக்கான். இதை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு கொடுக்குறான். அவன் காணிக்க போட்டு முன்னே அதை கொடுக்குறான், இல்லை செயினை ஒத்து போடுறான். எதுக்குன்னா, நான் இப்படி அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, இந்த மக்கள் இன்றைக்கி அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. மிஷனாருக்கு போய் அந்த அடிமைத்தனத்தை அவங்களுடைய முயற்சினால் விஷனாருக்கு சொல்கிறப்போ தன்னை அர்ப்பணிக்கிறாங்க ஊழியத்துக்கு. அந்த ஜெபத்தோடு அந்த 10 ரூபா காணிக்க அவங்க போடுறப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர்.
அப்போ அந்த அர்ப்பணிப்புக்கு நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த அர்ப்பணிப்புக்கு நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒன்று ஆர்டினேஷன். சென்னையில் கேட்டேன், கிடைக்கல. இங்கே வந்த பிறகு எனக்கு ஆர்டினேஷன் பிஷப்கிட்ட கேட்டேன், தரேன் என்னார். அதில் சில தடங்கள், உலகம் போல் வழக்கம் பொடிக்கார் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். இதை உடைக்கிறதுக்கு தான் அகஸ்டின் என்னோட சேர்த்தார். அதுதான் உண்மை. பொடிக்காருக்கு மட்டும் இல்லைப்பா, ஐஎம்எஸில் ஆர்டினேஷன் கொடுக்குறேன்ட்டார். ஐஎம்எஸ் நீங்கள் அகஸ்டினை கேளுங்க, சொல்லுவார். சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி கூட பிஷப் கிறிஸ்தாஸ்கிட்ட பேசினேன் அதை பற்றி. இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நண்பர். அதுக்கப்புறம் மிஷன், உங்களோடு நெருங்கிய தொடர்பு. இந்திய மக்கள், பின்தங்கின மக்கள். ஒரு காலம் மிஷன் டூர் வந்த பிறகு டூரிஸ்ட் சென்டர் இறங்கி பார்க்கல. கடைசி ட்ரிப்பு பிப்ரவரி மாதம் வாரணாசி. ஆப்பிள்ஸ் எல்லாம் ஒய்ஃபு தொலைச்ச இடம். ஏன்னா வாரணாசி இறங்கி அந்த கங்கை நதியில் போய்கிட்டு இருக்கப்போ இதான் அந்த அண்ணன் இவர் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஐயா இதான் 1700 புனித தலங்கள், ஒரு நிமிஷம் இறங்குவோம் பார்ப்போன்னாரு. நான் சொன்னேன், தோத்துறேன் ஐயா, வேண்டான்ட்டேன். அவருக்கு ஜிஎஸ் கூட என் முகத்தை பார்த்தாரு, நான் இறங்க வேண்டான்ட்டேன். அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ. அப்புறம் அங்கே போனோன்னா ஒரு 65 மாலை போட்டாங்க. ஒரு ஆளுக்கு 65 மாலை, 5 பேர். அப்புறம் சர்ச்சு டெடிகேட் பண்ண முடியாதுன்ட்டார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன அப்படி சொல்கிறிய, முதலே சொல்லியிருக்கக்கூடாதா அண்ணன். அங்கே இருக்க சூழ்நிலை அது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இரவு ராம்கர் போனோம். போகிற வழியில் ஒரு மிஷன் ஃபீல்டு பார்த்தோம். ராம்கர் போனோம். ஒரு சூப்பர் மிரக்கல், சூப்பர் சாட்சி ராம்கரில். அப்போ ராம்கரில் இருக்க மிஷனரி அந்த பனியில் 9:15 மணிக்கு அவர் மனைவி, அவர் குழந்தை, 4 வயசு குழந்தைய தூசி பறக்க அந்த பனியில் வர்றார். அவர் தானா அந்த பனியில் கொண்டே அந்த ஃபீல்டை காட்டினார். உட்காருங்க ஐயா. அவர் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சரியான சாட்சி. அப்படி ஒரு அனுபவம். அதை முடிச்சுட்டு பஞ்சாப் போனோம். நம்ம அம்மா அண்ணன் அந்த ஊர், அதனால் அவர் தமிழ் பேசிட்டார். நம்ம ஊரில் அந்த அம்மா இருக்க போய் ஒருவேளை அந்த ஊர் அம்மா இருந்தால் இவர் தமிழை மறந்துடணும். அதான் அதுலேயும் ஒரு சிலர் இருக்கீங்க. இதில் அனுபவப்பட்டதில் தான் சொல்கிறேன். அங்கே பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க இந்த மொழியை மறந்துடுறாங்க. அந்த பொண்ணு இங்கில் பொண்ணை கல்யாணமாக அந்த மொழியை வந்து தமிழ் கற்றுக்குறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் எங்கள் பெரிய சித்தப்பா எடுத்திங்கன்னா, இந்த ஊரில் எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா அந்த ஊர் பொண்ணு, சண்டை வரப்போ அந்த சித்தப்பா அங்கேயே இருந்துட்டார், எங்கள் அப்பா இங்கே வந்துட்டார். மனைவியோடு ஒட்டின வாழ்க்கை என்பதுக்காக சொல்ல வரேன். அதை மிஞ்சி ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணால் நல்லா இருக்காது குடும்பம். அதுதான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. முன்னெல்லாம் ஐயரை பார்த்து சொல்லுவோம், இப்போ ஐயரை பார்த்து சொல்லக்கூடாது, அந்த அம்மாவை அவரை பார்த்து சொல்லணும். ஏன்னா ஐயரை பார்த்து சொன்னால் மாறிடுறாங்களாம் ஒரு சிலர். ஒரு ஐயர் சென்னையில் சொன்னார், எனக்கு நெருங்கிய நண்பர் மார்ட்டின் ஃபிலிப்னு ஒரு ஐயர், வீடியோ பார்ப்பார். அவர் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லணும், அப்போ பிஷப் சார்ஜ் இவரும் மாற்றிட்டார். 2 பேரும் பார்த்து சொல்லி, எங்களை பார்க்காத திரும்ப. அப்படி வாழ்க்கை. அந்த மிஷன் டூர் அந்த பஞ்சாபுக்கு போனோடனே, அவர் பஞ்சாபுக்கார் வந்திருக்காரா தெரியல, அந்த அம்மா இல்லை. காலையில் அந்த வாகா கொடி ஏற்றுறதுக்கு போகணுன்னு நினச்சேன். அன்னைக்கு தான் மிஷன் டூரில் டூரிஸ்ட் பிளேஸ், இனிமேல் ஐஎம்எஸ்லேருந்து போகிறோம், இனிமேல் மிஷன் வரமாட்டோம், தோற்றுறோம், காலையில் போய் அந்த வாகா அப்போ பார்த்துட்டு வந்துடுவோன்னு முடிவு பண்ணோம். நைட்டெல்லாம் ஜுரம், காலையில் போக முடியல. இப்போ ஆண்டோடைய சித்தம் என்ன? நீ என்ன வேலைக்கு வந்திருக்க? மிஷன் டூருக்கு வந்த பிறகு அதை நான் வந்து டூரிஸ்ட்டாக, இப்போ சென்னை பிரான்ச் வருவாங்க, 10-20 நாள் போடுவாங்க, 10 நாள் மிஷன் பார்ப்போம், 10 நாள் சுற்றி பார்ப்பாங்க. அதை நான் ஒரு நாளும் போனதில்லை. போனால் கடவுளை ஒத்துக்கலை. அப்போ ஆனால் மிஷனோடு இருக்கிறப்ப நல்ல நெருங்கிய தொடர்பு, ஒரு வளர்ச்சி. அதை விட்டுட்டு வந்தேன். இங்கே ஒரு 6 மாதங்களில் என்எம்எஸ்சியோடைய ஜெனரல் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக ஏன் டைம் கேட்டு அவங்களுடைய இக்யூ எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கை கூட்டினார், ஜென்ரல் பாடியை கூட்டினார். நான் என்னுடைய டைம் ஒப்பீனியன் கேட்டு கூட்டினார், எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலை, அங்கே இருக்க சூழ்நிலை அன்று குற்றாலத்தில் கொடுக்க முடியல அவருக்கு. எனக்காகவே குற்றாலத்தில் வச்சார். ஆனால் அவர் போய் அதை நினச்சி, அந்த ஐயர் அவர் கிறிஸ்டியான், என்ன கிறிஸ்டியான் நார்கோயில்காரர். அது நம்மளை பதவி என்பது நம்மை தேடி போகிறதில்ல, அது நம்மளை தேடி வரணும். ஆனால் அந்த மிஷன் என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. உங்களை சந்திப்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. ஒருவேளை நான் பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் வந்து மனைவி, பிள்ளைகள், எல்லா குடும்பம், உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு தன் கலப்பையில் கை வைத்தவன் என்ன பண்ணக்கூடாது? அவனுடைய கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டி
இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மெசேஜ் போடுது, ஒரே ஒரு 30 செகண்டு. பல்லே இல்லை, ஒரு திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ பாட்டி சூப்பராக பேசுது. அந்த மெசேஜ் ஒரு வாரத்தில் 1-2 தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எதில் வருதுன்னு தெரில. நான் அடிக்கடி அந்த பாட்டியை பார்ப்பேன். பாட்டி எனக்கு தெரியல, அந்த மெசேஜ். அந்த அம்மா சொல்லுது, இந்த ஆடு ஓனர் கூட இருந்தால் சரியாக மேயும், ஓனர் கூட இல்லைன்னா அது என்ன பண்ணாது, சரியாக மேயாது. நானும் அதை வேறு மாதிரி தப்பாக நினச்சிட்டேன். அந்த ஓனர் பக்கத்து மரத்தை கிளையை பிச்சு போட்டுருவான் முழுக்கு, ஆளெல்லாம் பக்கத்து வீட்டு தோட்டத்துக்குள்ளே வெட்டி விட்டுருவான் முழுக்கு, அதனால் அந்த ஓனர் கிடைக்குமான்னு. அந்த அம்மா உண்மையிலே இப்படி நான் என்னுடைய திங்கிங் போச்சு. உங்களுடைய திங்கிங் எப்படி போச்சு தெரியல. சொல்லுது, அந்த ஓனர் கூட இருந்தால் அதுக்கு பயம் இருக்காதான். என்ன பயம்னா, பக்கத்தில் ஓநாய் வரும், நரி வரும், மிருகங்கள் எங்களை வந்து தாக்குங்கிற பயம் இருக்காதான். கூட யார் இருக்கா? ஓனர் கூட இருக்காராம், மேய்ப்பன் கூட இருக்கானா, தன்னுடைய வழி நடத்துகிறவன் கூட இருக்கானா. அதனால் அது பயம் இல்லாமல் வயிறு நிறைஞ்சிருமா இருக்குது. ஓனர் கூட இல்லைன்னா வயிறு நிறையாதான். இங்கே 2 புல் இப்படி பார்க்குமா, இங்கே 2 புல் இப்படி பார்க்குமா, இப்படி பார்க்குமா, இப்படி பார்க்குமா. அது அழகாக சொல்லிச்சு. ஒரு படிப்பறிவு இல்லாத காட்டு பாட்டி, ஆனால் இவ்வளோ அது பேசுறது படிப்பறிவு, டாக்டரேட் முடிச்சிருக்கணும் அந்த அம்மா. அப்படி ஸ்டைலில் அது பல்லு இல்லைன்னு அழகாக வச்சா, இல்லை ஒரு 4 அடி உயரம்தான். அவ்வளோ தெளிவாக சொல்லுது. அது சொல்லிவிட்டு அதை தான் சொல்கிறாரு, லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தர் என் யார் எனக்கு மேய்ப்பன். அப்போ நீங்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் யார்? அப்போ இந்த லீவில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஊருக்கு நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. ஒருவேளை இப்போ பிள்ளைகளை நான் படிக்கிறப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நம்ம சந்தோஷ் வித்யாலயா. அண்ணன் 1வது விட்டுட்டு பிள்ளைகளோடு விளையாண்டுக்கிட்டே இருந்தார். பின்னால் சின்ன கேட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த அம்மா கதவை மூடிட்டு, 6 வயசு. இப்படி ரொம்ப ப்ராக்டிக்கலாக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைகள் கல் வச்சு எண்ணுது, எங்கள் அப்பா இத்தனை நாளில் வந்துடுவார், எங்கள் அப்பா இத்தனை நாளில் வந்துடுவார். ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் யார் அப்படி வெறுத்து இருந்தீங்களோ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து, நீங்கள் ரிட்டையர்டான மிஸ்னைட்டை கேளுங்க, அவங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கு. டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. சேவியன்னு ஒரு யூத் பிளஸ்ஸிங்கில் வேலை செஞ்ச மிஷனரி அழுவார் பிள்ளைகளை நினச்சா. இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு வயசு 35 வயசு, 40 வயசு. இன்றைக்கி அம்மா 2 முந்தானியும் பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கான். ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு மாதத்துக்கு 3.5 லட்ச ரூபா சம்பளம். ஒடியாவில் வேலை பார்க்குறான். ஒரு பக்கம் ஜெர்மனியில் போய் சொந்த வீடு, கார் எல்லாம் வாங்கிட்டான். சந்தோஷ் வித்யாலயா அவன் பிள்ளைகள் அந்த அளவுக்கு வளர்த்துருச்சு, அந்த அளவுக்கு நாலேஜ். வெஸ்ட் பெங்காலில் ஒரு எம்பிஏ படிக்கிற காலேஜ் சாதாரணமாக யாருக்குமே சீட்டு கிடைக்காது. ராத்திரி 12 மணிக்கு கிளாஸுக்கு போனால் ஓடணுமா. அந்த 2வது பையனுக்கு அங்கே சீட்டு கிடச்சிது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பிறருக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவர். வேதநாயகம் மஸ்ரியா சாமுவேல், நாங்கள் கிறிஸ்மஸில் ஐஎம்எஸில் அவருடைய சரித்திரம் போட்டிங்க. நான் ஒரு 200 மெசேஜ்லையா சொல்லியிருப்பேன். ரொம்ப டச்சபிள் மெசேஜ், அழகாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த அர்ப்பணிப்பு இருந்ததால் இன்றைக்கி அவருடைய பேரன் 95 வயசுக்கு மேலே இருக்கும், டாக்டர் எம்டி. அவர் காலத்தில் எம்பிபிஎஸ் காலேஜே இந்தியாவில் இல்லை, படிப்பறிவே இல்லைன்னா பேரன் எம்டி முடிச்சிருக்கானா ஃபாரினில் போய் அவர் குடும்பத்திற்காக சேர்க்கலை, அவர் ஊழியத்திற்காக தன் வேலையை அர்ப்பணித்ததால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் இருக்கிற என்எம்எஸ் ஐஎம்எஸ் உடைய எல்லா வீட்லேயும் அந்த வேதநாயகம் மஸ்ரியா சாமுவேல் ஃபோட்டோ இருக்குன்னா தன் வாழ்வை அர்ப்பணித்ததால், மிஷனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்ததால் அவருடைய ஃபோட்டோ எல்லா வீட்டிலும் இன்றைக்கி என்எம்எஸ் ஐஎம்எஸ் ஸ்தாபனத்தில் இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்ஐ சிஎன்ஐ உருவாகிருக்குன்னா அவருடைய வாழ்வு அர்ப்பணித்ததால், தன் வாழ்வை மக்களுக்காக, இந்த மக்களுக்குடைய வாழ்விற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்ததால். போன நம்ம லெந்து நாட்களில் ஐயாவோடு அந்த ஐயா இன்னொருத்தர் பேசி அந்த கேசட் போட்டிருந்தாங்க ஐஎம்எஸில். ரொம்ப சரியான மெசேஜ். தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். வாழ்வை அர்ப்பணிக்கிறது பொதுவாக எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்க சூப்பராக பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறது ஒரு சாதாரண கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். ஆனால் அந்த பயங்கர கஷ்டத்துலேயும் 100 மிஷினரியில் 95 பேர் நல்லா வேலை செய்கிறீங்க. 95 மெம்பர்ஸ். 5 சூத்து இருக்கத்தான் செய்யும். சூத்து இல்லைன்னா வாழ்வு இருக்குது, நல்லா இருக்காது. பறைக்கு எடுக்க செலக்ட் பண்ண முடியாது.
தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறப்போ நம்முடைய வாழ்வு ஒரு காலம் குறையாது. காலையில் நான் வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ ரெவரண்ட் ராக்லண்டை பற்றி 1815 பிறக்கிறப்போ அப்பா இல்லை, சின்ன வயசில் அம்மா இறந்துடுறாங்க, மாமாவுடைய கஸ்டடியில் வளர்கிறார், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்குகிறார், சாதாரண யூனிவர்சிட்டியில் மிஷன் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி நம்ம ஐஎம்எஸ்லேருந்து ஒருத்தன் பொள்ளாச்சிலேருந்து மிஷன் ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆரம்பிச்சிருக்கேன் ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், எனக்கு பேர் தெரியல. இதேமாதிரி மிஷன் ஆரம்பிக்கிறான், அதில் அவர் ட்ரெஷரரான். ஆனால் கடவுள் உடைய காலிங் இதில் மிஷனுக்கு போன்ட்டாரான். அவர் சிவகாசி பகுதியில் ஊழியம் செய்கிறார். சிவகாசியோட இன்றைக்கி குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, சிவகாசி, விருதுநகர், கிழக்கு வட்டங்கள், நாஸ்ரேத், இந்த பகுதி கிறிஸ்தவ மக்கள். ஒருவேளை அந்த ஊருக்காரங்க முடிஞ்சப்போ சண்டைக்கு வந்துடாதீங்க, நான் உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் பொண்ணை, இருக்கிற சொத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பொண்ணு நல்ல மாப்பிள்ளைன்னு. இப்போ வருமானம் இல்லை, பொண்ணை பார்க்க போகிறான். சிவகாசி சின்ன ஊர், சின்ன தெரு. ஒரு தெருவில் ஆட்டோ தான் போகும், ஆனால் குட்டி ஜப்பான். பெரிய பணம் டிரான்சாக்ஷன் ஆகிற ஊர், கருப்பு மணி உருவாகிற ஊர், கள்ள நோட்டு அடிக்கிற ஊர், எல்லா டூப்ளிகேட்டும் உருவாகும். குட்டி ஜப்பான். பொண்ணை பார்க்க போனால் அந்த வீட்டுக்கு முன்னால் மாமியார் இருக்கும், தூரமாக பாத்திரம் சம்மந்தார் வர்றார், மகளை பார்க்க வர்றார். கல்யாணத்துக்கே வீட்டை விற்றுட்டார். இப்போ அவர்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. மகட்ட தான் வாங்கிட்டு போக வர்றார். கொடுத்துடக்கூடாதுன்னு நம்ம முன்னால் அங்கேருந்தே பார்க்குமா, கையில் பை இருக்கான்னு பார்க்குமா. பை இல்லைன்னா இப்போ தான் உங்கள் பொண்ணு மருமகனோட வெளியே போயிருக்குன்னு சொல்லுமா. அப்படி எட்டி பார்த்தா பொண்ணு ஜன்னல் வழியாக நின்று அழுதுகிட்டு இருக்குமா. இன்றைக்கி நடக்கிற சம்பவம். ஜன்னல் வழியாக எட்டி இப்போ நடந்து அழுதுகிட்டே இருக்குமா அந்த பொண்ணு. பார்க்கக்கூடாதான். கையில் பை இருந்தால் ஜஸ்ட்டு பின்னால் போய் உட்காந்து உங்கள் அப்பா வந்திருக்குங்கம்மா, உள்ளே விடாதான். ஏன்னா அந்த ஊரில் சின்ன தெரு, நிறையா கூட்டம், ஒன்றுக்கு இருக்க வசதி இருக்காது எங்கேயுமே. பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இன்றைக்கும் நிலமை அப்படி தான். தண்ணி கூட கொடுக்காதான், கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஏரியா அந்த ஊர் இன்றைக்கும் சிவகாசி. அந்த ஊரில் தான் ஊழியத்துக்கு வந்தார். பெரிய பணக்காரரு. அது அவங்க சொன்ன ராபர்ட் கிளைவை பற்றி சொல்லுவாங்க. இவங்க ராபர்ட் கிளைவை பற்றி அன்றைக்கி சொல்லலை. திருநெல்வேலியில் ராபர்ட் கிளைவ் காலத்தில் முதல் ஞானஸ்தானம் ஸ்காட்ஸ் மிஷனரி குளோரி இந்த அம்மா கொடுக்குறாரு. அவர் மூலம் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப். இப்போ உங்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மிஷனரிலையும் கூப்பிட்டு ஒரு புத்துணர்ச்சி. இதில் ஒரு சிலர் மனங்க சேர்ந்தால் லீவுக்கும் அந்த நேரத்தில் போட்டு பிராணனை வாங்குறாரு. எத்தனை பேர் சொல்கிறோம், ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக, இதை முயற்சியை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற ஊட்டச்சத்து. எனக்கு லீவுங்க, நான் அங்கே போகணுங்க, இங்கே போகணுங்க, அது ஒரு சிலர். இதே மாதிரி தான் அந்த பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறப்போ அந்த ராபர்ட் கிளைவ் கேட்குறாரு, இதே மாதிரி இந்த மிஷன் வந்தார், அவர் எங்கே இருக்கார். சிவகாசியை கொண்டே காட்டுறாங்க. ஒரு முள்ளுக்குள்ளே அவர் கல்ற கிடக்கு, ராபர்ட் கிளைவுடைய கல்ற கவனிப்பாரட்டு கிடக்கு. ராபர்ட் கிளைவ் யாருன்னா இந்தியா தமிழகத்துடைய கவர்னர் ஜெனரல் அதிகாரி, மூத்த அதிகாரி. போர்ப்படைகள்லாம் முள்ளுக்குள்ளே நடந்து போகிறாரு. அவர் திடீர்னு போகிறாரு, நல்லா ஒதுங்க வைக்கலை. அந்த முள்ளுக்குள்ளே நடந்து போனால் அதில் முட்டி போட்டு ஜோம் பண்ணி அழுகிறார். தாரதாரையாக கண்ணீர் வடியுது. 10 நிமிடங்கள் அழுத பிறகு அந்த கூட போகிறேன் சிப்பாய், ஏங்க இப்படி அழுகிறீங்க. இந்த மனுஷன் ஊருக்குள்ளே வந்தால் கல்லெடுத்து எறிவாங்க, ஊருக்குள்ளே வர முடியாது. ஊருக்குள்ளே சோறு தண்ணி கொடுக்க மாட்டான். ஜாதிய கொடுமை உள்ள ஊர், தீட்டு. அதில் ஒரு ஊருக்காரன் மட்டும் பரவாயில்லன்னு சிரட்டையில் கஞ்சி கொடுத்தான், சிரட்டையில் கூழ் கொடுத்தான். அவனே கூழ் தான் குடித்தான், அதை சிரட்டையில் ஊற்றினான். தீட்டுன்னு வெள்ளக்காரன். ஆனால் தன் வாழ்வை இந்த ஜனங்களுக்கு அப்படி அர்ப்பணித்தாரே, இந்த மனிதனுக்காக நீங்கள் இப்படி அழுகுறீங்களே. இருப்போ பெரிய மல்டி மில்லியனர், பெரிய கோடீஸ்வரன், கேம்பிரிட்ஜில் பட்டம் வாங்கினவன்,
இன்றைக்கி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் கிடைக்காது, அந்த கிடைக்கினா சாதாரண வேலை இல்லை. அதே மாதிரி அவருக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் நீங்கள் இவருக்கு இப்படி அழுகுறீங்களேன்னு சொன்னாராம். ஒருவேளை அவங்க வந்த பிறகு திரும்பி போகலை. திருவள்ளூரில் கவுடி மிஷினரி அதே மாதிரி பணி செய்தார். இங்கே ராணி செய்கிறவர்கள் எப்படி பணி செய்தார்களோ, சென்னை திருவள்ளூர் கவுடி மிஷனுடைய பணி அதே மாதிரி பணி. இங்கே மாதிரி சென்னை மாதிரி 4 விழுக்காடு 5 விழுக்காடு திருவள்ளூரில் பெட்டிகா சர்ச், எங்கே பார்த்தாலும் திருமணம் பெட்டிகா சர்ச்சு, சுதேச சர்ச்சு, டிஎல்சி சர்ச்சு, ஏஎல்சி சர்ச்சு. வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னா கவுடி மிஷனுடைய அர்ப்பணிப்பு. எங்கே அந்த விதையை நம்ம கீழே போடுறோமோ அங்கே அந்த விதை பயிராகி ஆலமரத்து கனிகளைப் போல் ஒரே ஒரு காக்கா கொண்டாந்து அந்த எச்சத்தில் போட்ட அந்த ஆலமரத்து விதையை பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் பழங்களை பார்க்குறோம் ஒரு மரத்துக்கு கீழே அந்த சீசனில். அதே மாதிரி தான் நீங்கள் பணி செய்கிற இடங்கள், உங்களை அர்ப்பணிக்கிற இடங்கள். தலைமை சாவனத்துக்கு கீழ் ஏங்கி சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம போய் இயேசு நல்லவர்னு சொல்கிறப்போ இந்த உலகத்தாரா நல்ல அழகாக சொல்கிறார், நீ கவலைப்படாத. ஒருவேளை எங்கே ஒரு மிஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மிஷன் வளரும். அதில் நம்முடைய இது நாம் புத்தகத்தை தான் பெறட்டுன்னு அவசியம் இல்லை. 3 சாட்சிகள் கேட்டோம். 3 சாட்சிகள் இல்லை, ஒவ்வொருத்தரும் சாட்சி தான். சாதாரண சாட்சியில் ஒவ்வொருவரும் சாட்சி தான். அப்படி ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஒரு சாட்சியாக உருவாக்கியிருக்கிறார். அந்த உயிருள்ள சாட்சியாக உருவாக்கின ஆண்டவருக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல, வீடே கிடைக்காத இடத்துல, அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 1 மாதத்துக்கு தான் வீடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடுன்னு சொன்னா 1 மாதத்துக்கு முடிகிறப்போ இந்தாங்க உங்கள் சாவி நாங்கள் போகிறோன்னு சொல்கிறப்போ எவ்வளோ ஒரு பெருமை அதில். ஐயா 1 மாதம் கூட்டி கொடுங்கன்னு அவர் சொல்லிப்பார், ஜெபம் பண்ணாதுன்னு இருப்பார். இன்னும் 1 மாதம் எங்களுக்கு வீடு கிடைக்கிற வரையும் கொடுங்கன்னு அவர் என்ன சொல்லியிருப்பார், ஜெபம் பண்ணாதான் இருப்பார். அவர் சொல்வார், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஜோசுவாவை அனுப்புகிறப்போ, ஜோசுவா வந்து கிளம்புறப்போ, தடி எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ. அதாங்க வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கிறல்ல, அதுவரை நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்ல. அந்த வாக்குத்தத்தம், அந்த சாட்சி அவர் எவ்வளோ அழகான ஒரு சாட்சி. அதே நேரத்தில் 1 மாதங்கள் கழித்து அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து அடிக்கிறப்போ எவ்வளோ பெரிய சாட்சி. அந்த 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 எதிரிகள் மத்தியில் நமக்காக பரிந்து பேசும் ஆண்டவர் அங்கே வந்துட்டார்ல, நம்மை உருவாக்கும் ஆண்டவர் அங்கே வந்துட்டார்ல. ஆனால் ஒரு காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ ஏதோ ஒரு மிஷனரி அங்கே விபத்துலையோ இல்லை அடியிலையோ இறந்து போகிறார். அது அப்படி சித்தம் இல்லாமல் நடக்கலை. ஆனால் அந்த மிஷன் மூலம் இன்றைக்கி நம்முடைய தேசம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. இன்றைக்கி நம் தேசம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்குங்க. எவ்வளோ மக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாது, எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் எவ்வளவு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி இந்திய தேசத்தில் சாராயத்தினால் எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, குடியினால் எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, மக்களுடைய ஆடம்பரத்தினால் பெருமையினால் எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு சாட்சியாக, இந்த மக்களை ஒரு உயிருள்ள வழியில் நடத்துவதற்காக, அந்த மக்களை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள் அவள் இருக்கிறார், உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கேண்டில் எப்படி உப்பு தன்னை அங்கே வெளிப்படுத்தலை. ஆனால் அவங்க போன 300 வருஷம் கழித்து அந்த சீகன் பாலை பற்றி பேசுகிறான்ல, இதே ஒடிசா தேசத்தில் நக்சலைட் மகத்தில் சிவராத்திரை பற்றி பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? அன்றைக்கி அந்த மனுஷனை ஜெயிலில் சந்தித்து, எப்பா இயேசு தான்ப்பா கொடுமையான சீரல் மதிலை மூடி இருக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு நீ கொடுக்குற அருவால் இல்லைப்பா, ஆனால் ஆண்டவர் வாழ்வு கொடுக்குற ஆண்டவன் ஒரு காஸ்பல் சொல்ல அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாருலாங்க. அந்த தைரியம் தாங்க வாழ்வு, அந்த தைரியம் தாங்க விடுதலை. இன்றைக்கி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இருக்கா? இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை அந்த அம்மா மதர் தெரேசா சாதிக்கிறதை விட நான் ஐஎம்எஸ் அதிகமாக சாதிச்சிருக்கேன். ஐஎம்எஸ்ஸுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி.
மதர் தெரேசா கூட காஸ்பல் ஒர்க் லெவலில் சமூக பணியில் அர்ப்பணித்தாங்க. ஆனால் நம்ம காஸ்பல் ப்ளஸ் சமூக பணியோடு காஸ்பலை அந்த மக்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து இன்றைக்கி பெரிய அங்கே ஆராதனை அங்கே தான், வெஸ்ட் பெங்கால் தான். அந்த கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்க வரையும் இயேசுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ டெரரிஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சிஎம் காலத்தில் நமக்கு அர்ப்பணிப்புங்க, இவ்வளோ பெரிதான வளர்ச்சிங்க. அந்த பத்திரக்கட்டாவா நாங்கள் முதல்ல அந்த சர்ச்சுக்கு அடிக்கல் போடுறதுக்கு போகிறோம். அந்த ஊருக்கார் மிஷினரி எங்களை ரிசீவ் பண்ணுறார், வெளியே இருந்து உள்ளே கூப்பிட்டு போகிறார். புதுசாக ஒரு பாம்பு அடித்து போட்டிருக்கார், ஃப்ரெஷ்ஷாக நல்ல அழகாக இருக்குது, பார்க்க பளபளன்னு இருக்குது. அப்போ தான் அடித்து போட்டிருக்கார். 14 அடி இருக்கும், போல் 15 அடி இருக்கும், வீட்டுக்குள்ளே வருதான். அடித்து போட்டு எங்களை கூப்பிட்றாரு. ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் கடந்த மாதத்தில் அங்கே போயிருக்கோம். டேவிட் தம்பி அங்கே இருந்தாங்க, அங்கே இன்னொரு அண்ணன் இருந்தாங்க. எங்களை அண்ணன் அழகாக ரிசீவ் பண்ணாங்க. அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த சென்னை பேராட்சியோடைய மிஷினரிகள் வந்தாங்க, மூக்கில் கை வச்சுட்டாங்க. இப்படி ஒரு மிஷனா, இது மிஷனா, இப்படி ஒரு வேலையா? எனக்கு அதிக நேரம் அங்கே எடுத்துக்க டைம் இல்லை, ட்ரெயினுக்கு அடுத்த வேலைக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஆனால் என்ன அருமையான அர்ப்பணிப்பு! அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும், ஒவ்வொரு முயற்சியும் காரணம். இங்கே இருக்க மக்கள், உங்களுக்கு திருநெல்வேலி மக்கள், தூத்துக்குடி மக்கள் ஜெபித்து காணிக்க அனுப்புகிறாங்க. நம்ம இருக்க ப்ரொமோஷன் சைடு நீங்கள் கொடுக்குற இந்த சாட்சி அப்படியே உயிருள்ள சாட்சி அங்கே போய் அள்ளி தட்டுறாங்க. இது விஷனாக இருக்கும் மூலமும் சரி, இல்லை நீங்கள் உங்களுடைய இப்போ குழுக்களாக வந்து அந்த பகுதியிலேருந்து பிள்ளைகளை கொண்டாந்து நீங்கள் சொல்கிறப்போ, அந்த மத்தியில் சொல்கிறப்போ அந்த அளவுக்கு மிஷன் வளருது. காரணம் என்னென்னா உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு இல்லைன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. நீங்கள் செய்வதை இங்கே இருக்க ப்ரொமோஷன் என்ன பண்ணணும், இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும். அப்போ மிஷனுக்கு தண்டவாளம் மாதிரி ட்ரெயின் ஓடுறதுக்கு 2 இது இன்ஜின் நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் தான் ஜிஎஸ், பின்னால் இருக்க கார்டு தான் ஆர்எஃப்சி, என்எஃப்சி. இவங்க ஆர்எஃப்சி, என்எஃப்சி இவங்க பொதுவாக இந்த லீடர்ஷிப் கிடைச்சோன்னா கூட ஒரு 500 1000 சம்பளம் கிடைக்கும். அது இல்லை, அந்த 500 1000 இல்லை, முக்கியம் இல்லை. கொடுக்கப்பட்ட பொறுப்பில் எந்த என்எஃப்சிக்கு ஃபோன் பண்ணாலும், எந்த ஆர்எஃப்சிக்கு ஃபோன் பண்ணாலும், நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே போய்கிட்டு இருக்கேன், பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உழைப்பு. அவங்களும் நம்மளை என்ன பண்ணோம், த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போதுங்கிற மனசே வரக்கூடாது. த்ரெட்டன் பண்ணிக்கிட்டா, த்ரெட்டன் என்னது, கயிறு திரிக்கிறான்ல, திரிக்கிறது தான் த்ரெட்டன்கிறான். திரிக்க என்ன ஆகும், நூலை ஏற்றி திரிக்க என்ன ஆகும், வட்டம் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுமாரி நம்மளை சாட்டை கம்பு வச்சு குத்த என்ன ஆகும், த்ரெட்டன் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த மீட்டிங். நம்மளை இன்னும் ஒரு 3 நாட்கள் த்ரெட்டன் பண்ணி, நாம் கொடுக்கப்பட்ட பணி, உன்னத பணி, சுவிசேஷ பணி. நமக்கு முதலாளி யார், ஆண்டவர். பிஷப்போ ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓ கொடுக்குற ஆள் கிடையாது. நீங்கள் சார்ந்திருப்பது யார், ஆண்டவர். அவருடைய வேலைக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் பேர் தெரில, எம்பிஏ நல்லா படித்த பையன் விட்டுட்டு ஓடி வந்தான் மிஷனுக்கு. நல்ல படித்தவர்கள் வேலையை விட்டுட்டு போகிறாங்க, ஆண்டவர் கொடுத்த உன்னத பணியை செய்வதற்காக. முடியாதுங்க, நடக்காதுங்க, முடியவே முடியாது. நீ சம்பளத்தை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டேட் ஆகிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் பென்ஷன் வரும். ஏதோ ஒரு கையில் பைபிள் வச்சுருக்காருல, கதை ஓடும், அவ்வளோதான் உன் கதை. அதுக்கு மேலே கதை ஓடாது. ஆனால் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இருதயங்கும் பலகையில் எழுதப்பட வேண்டும், சதையில் எழுதப்பட வேண்டும். கல்வெட்டில் 2 இடத்துல ஜிஎஸ் பேர் வரும், ஆர்எஃப்சி பேர் வரும். அதில் இல்லை, அங்கள் மக்கள் மத்தியில் எழுதப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சதைங்கிற சதையில் அங்கே இருக்க மக்கள் மத்தியில் இந்த மிஷனரி வந்தாருங்க, எந்த யார் பெற்ற பிள்ளையோ அங்கே வந்ததுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணாருங்க, வயல்வெளி போச்சுங்க,
கோயிலை போட்டோம், கோயிலிலேருந்து விடுதலை கிடச்சதுங்க. நாங்கள் ஒரு அடிமைத்தில் இருந்தோம், முதல் குழந்தைய பலி கொடுத்தங்க, தலைவலிக்கு சூடு வச்சங்க. ஆனால் இவங்க வந்து காஸ்பல் சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் சமூகம் உயர்த்தப்பட்டிருக்குங்க, ஒரு அடிமைத்திலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன், அந்த ஊர் திரும்பவும் மறந்துட்டேன். திருநெல்வேலிருந்து நாசிரியத்து போகிற வழியில் அந்த ஊர் வழியாக போக முடியாது, தீண்ட பகாட மக்களாக காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த மிஷன் இல்லைன்னா நம்ம எப்படி உயர்த்தப்பட்டிருப்போம்? இந்த மிஷன் ஒரு சாதாரண மிஷன் இல்லை. ஆண்டவர் இதை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் சொல்கிறார். சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். திருமணத்தில் நடக்கிறப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் வேணும். விபாகம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்வாயானால் மேன்மையாக வைக்கும் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் லட்சத்தில் ஒருத்தர் எல்லாவற்றையும் துறந்து போகிறீங்க. துறந்து எல்லாத்தையும் அந்த காவி வேட்டி போட்டுக்கிட்டு மட்டும் வர்றதில்ல, வாழ்க்கையே இருதயத்தையே பிள்ளைகளை விட்டுட்டு படிக்க விட்டுட்டு, பிள்ளைகளை வருஷத்தில் ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க முடியும். இங்கே அந்த ட்ராவல் பண்ணி வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. அப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு போகிறீங்கன்னா கோடிக்கணக்கான மக்களில் ஒருவராய் நீங்கள் காணப்படுறீங்க. சாதாரண ஆட்கள் இல்லை, கோடியில் ஒருத்தர். நீங்கள் இந்தியாவில் 138 கோடி இருக்குது. 138 கோடியில் 50 லட்சம் பேரில் நீங்கள் ஒருத்தர். எவ்வளோ அர்ப்பணிப்பு, சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் செயல்படுறப்போ இன்றைக்கி வேதநாயக மசரி ஐயாவுடைய பிள்ளைகள் டாக்டர். கன்னியாகுமரியில் 23 ஏக்கரோ 9 ஏக்கரோ அவங்க பேத்திக்கு. மதுரையில் பெரிய சொத்து, ஊட்டியில் பெரிய சொத்து, அந்த ஊட்டி கொடைக்கானல் பேத்திங்க. அவர் வாங்கி கொடுக்கல. ஏன்னா நீ யார்? மலையில் இருக்கும் பட்டணம். அவருக்குள் ஜீவன் வந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வழி அந்த மெய்யா அவர் குடும்பத்தை பிரகாசிக்க வச்சுட்டார் ஆண்டவர். அசரையான விதை பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்தோன்னே அந்த காளி மேலே முடிச்சுட்டு அந்த 18 கிலோமீட்டர் அந்த ஒன்வேயில் போனோம். முன்னால் 2 எஸ்கார்டு, பின்னால் 2 எஸ்கார்டு. எந்த வண்டியும் வந்தால் டெம்போ ட்ராவலர் போகாது. ஜிஎஸும் பிரசிடெண்ட்டும் போகிற டெம்போ ட்ராவலர் போகாது. அதனால முன்னால் ஒரு டாட்டா ஏஸு வண்டி நின்று போச்சுன்னா அதில் ஏறி போயிடுறதுக்கு. அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் 2 வீலர் எஸ்கார்டு. ஏன்னா ஜிஎஸ் வந்தோன்னா அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாம் நீங்கள் நடக்கிறதான் சொல்கிறேன். ஒருத்தர் பாருங்கள், நானும் கூட போயிருக்கேன், எனக்கு ப்ரெட்டு கொடுக்கல. சென்னையில் இருக்க ஒருத்தர் ஜிஎஸ்க்கு கொடுக்குறாரு, பெரிய பணக்காரர், ஐஎம்எஸ் பிளட்டு. இப்போ 95 வயசு கிளம்பண்டங்கள் கேளுங்க, இப்படி சொல்கிறாரே அவனை அந்த ஆளுன்னு. அந்த இடத்துல கேட்டேன், ஐயோ கொடுமையா இல்லையா அது? ஜிஎஸ்க்கு மட்டும் கொடுக்குறிய, எனக்கு கொடுக்கலையே, நீயே இப்படி இருந்தால் மிஷனரி எப்படியா இருப்பாங்க? தப்பு இல்லையா அது? நொந்துட்டார். 10 பேர் முன்னால் கேள்வி கேட்டேன், 10 மீட்டிங்லேயும் சொல்லிட்டேன். நாம் அப்படிலாம் போகிறப்ப தான் அந்த அசரியான விதை பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னே டைம் கிடைக்கல, 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க. அந்த டைமிங்கில் பார்த்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டோர்னக்கல்ல அவரும் ஒரு மனைவியும் ஊழியத்துக்கு போகிறாங்க. அவர் அங்கி போட்டிருக்காரு, மனைவி பின்னாலே போகுது, ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு 2 அடி பின்னால். போகிறப்போ ஒருத்தனுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துட்டான், கந்து வட்டிக்கு கொடுத்ததை கேட்குறான். அந்த லேடி அந்த வயது அந்த அம்மாவால் கொடுக்க முடியல, அழுகுது, திட்டுறான். இவர் போய் ஒரு வெளியூருக்கார், ஏன்பா திட்டுறான்? அந்த அம்மா இருந்தால் தந்துருமே, இல்லையேன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் திட்டுறான் திரும்ப, நீ யார்ரா? வெளியூருக்காரங்க வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறியா? அந்த அம்மாவுக்கு பேசுகிறியா? நீ இருந்தால் கூடுறான்னு அவர் திட்டுறார். அவர் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறார். மனைவி சும்மா அந்த இலக்கா பொடுக்க ஒரு தங்க செயின், அந்த அம்மா தாலி செயின். அப்படி திரும்பணுன்னு அந்த அம்மா அப்படி கழுத்தில் கை வைக்கிது, அப்படியே அத்து கொடுத்துருச்சு. கேட்கவே இல்லை அவர். அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். அவருடைய வளர்ச்சி அந்த மரணப்படுக்கையில் பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல. பொண்ணு பார்க்குறப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு கோயிலில் போய் பார்த்துட்டு வர்றாரு. அந்த அசரியான விதை பாருங்கள், நம்ம கேசட்டு, ஐஎம்எஸ் கேசட்டு. என்கிட்ட எந்த சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது, மிஷன் அவ்வளோதான். அப்படின்னே நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்லை விட்டு சொல்கிறாரு. இதுதான் மிஷன், இதுதான் ஒளி.
இந்த ஒளி எதுக்கு கேண்டில் வைக்கிறோம்? அந்த லைட்டு எரிஞ்சு எரிஞ்சு வடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. அது லைட்டு எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு. அந்த உப்பு கரைஞ்சி தன்னை எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த சுவை, அந்த டேஸ்ட், அந்த உப்பு இல்லைன்னு டேஸ்ட் இல்லை, அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் பின்னால் போகிறப்போ, இப்போ நான் அந்த பொக்காங்கிற ஊருக்கு போயிருந்தேன். 2 தமிழ் ஹோட்டலு, 2 மணி நேரம் லைன் நிற்க வேண்டியது இருக்குது சாப்பிட. 2 hours நிற்கணும் லைனில். சார் இஷ்டம் தான் இல்லைங்க சார், இல்லை போங்க சாருங்கிறான். அங்கே சாப்பிட்டு வந்த பிறகு வேறு எங்கேயும் சாப்பாடு ஈடுபடலை. காரணம், அந்த பஞ்சாப்காரன் வச்சுருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நம்ம டேஸ்ட்டு, வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் இந்த லீவை முடிச்சுட்டு மீண்டும் உங்களுடைய பணிக்கு போகிறீங்க. இந்த பணி என்பது ஒரு அர்ப்பணிப்பின் பணி. இந்த பணி என்பது உங்களை ஒன்றுமே இல்லாமக்கிற பணி. ஆனால் உங்களுடைய பெயர்கள் மக்களுடைய இருதயங்களில் எழுதப்படுகிறது. மக்களுடைய இருதயங்களில் எழுதப்படுகிறது. யூத் பிளெஸ்ஸிங்கில் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் ஒடிசாவில் இறந்துட்டார். ஒரு சிலருக்கு தெரியும், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. 3 நாள் மழை, திரும்ப வரல. 3 நாள் மழை. அவர் ஹாஸ்டலில் பார்க்க போகிறாரு, போவாதன்னு ஒய்ஃப் சொல்லுது. அந்த அம்மா நல்ல பிரசங்கியார். நான் முதல் வருஷத்தில் பெண்கள் கூடுகையில் தேனியில் அந்த அம்மா பேசிச்சு. அந்த அம்மா பேரை எனக்கு மறந்துருச்சு. ஃப்ளாரன்ஸுக்கா, வேலூர். சாட்சி சொல்லுது. பார்த்துட்டு வரேன்னு போகிறாரு. போனவர் திரும்ப வரல. 4 நாள் கழித்து ஓரம் ஒதுக்கப்படுது பாடி. அந்த இருக்கவங்கெல்லாம் இங்கே கொண்டு வாங்கங்கிறாங்க. ஊரில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அந்த அக்காவும் அந்த பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகள் நினைக்க. இந்த ஊரில் தான் எங்கள் அப்பாவுடைய பாடியை வைக்கணும். அந்த ஊரில் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள், அவ்வளோ மக்கள் ஒடிசாவில், இந்தியாவில் 1974 முதலாவது மதமாற்ற தடை சட்டம் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். முதல்ல 1974 மதமாற்ற சட்டம் இந்தியாவில் உருவாயிடுச்சு, ஒடிசாவில். அந்த ஊரில் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய தியாகியாக, அர்ப்பணிப்புள்ள தியாகியாக, நம்முடைய ராணி செயற்வலை போல் மாறியிருக்கார். இதே மாதிரி நாமும் மாற்றப்பட வேண்டும், நாமும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த மிஷினரி ஆகிறப்போ மிஷன் கமிஷனில் உங்களுக்கு சின்ன சிலுவை போடுறோம், சின்ன அர்ப்பணிப்பு. பிஷப்புக்கு பெரிய சிலுவை போடுறோம், 1 அடி சிலுவை போடுறோம். சிலுவை பிடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல. சிலுவை பிடிச்சிக்கிட்டே கழுத்து போடுவாங்க, சிலுவை பிடிச்சிக்கிட்டே திட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கவனிங்க, தெரியும். நான் எல்லா பிஷப்பும் பார்ப்பேன். அவங்ககிட்டையும் சொல்லுவேன், ஏன் பிடிக்கிறேன்னு கேட்பேன். ஒரு சிலர்கிட்ட கேட்டுருவேன், ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன சிலுவை, அப்போ உங்களுக்கு என்ன பாடு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இதில் ஒரு சிலரை போடணுன்னா ரொம்ப பெருமையாக போடுவாங்க சிலுவை. ரொம்ப அது ஒரு ரொம்ப கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக நினைப்பாங்க. பெரிய வாய்ப்பு, ஜிஎஸ் நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த சிலுவை என்பது தன்னைத்தான் எம்டி, வெறுமையாக்கி, சிலுவையின் மரணம் வரையந்தும் அடிமையின் ரூபம் எடுத்த அடிமை. அடிமை யார்? தன்னை எம்டி பண்ணுறோம், ஒன்றுமே இல்லாமல் தன்னை அடிமை பண்ணுறோம். அதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவன் தான் இன்றைக்கி அழகாக நமக்கு ஒரு தலைப்பு. இங்கே வந்த பிறகு தான் பார்த்தேன். தீம், லீடர்ஷிப் ஆஃப் பீயிங் சால்ட் அண்ட் லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்திற்கு ஒளி. நீங்கள் அர்ப்பணிப்போடு கடந்து பிறப்போம். ஆண்டவர் உங்களை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அந்த யோவான் 17ஆம் அதிகாரம், ஜீசஸோடைய கடைசி ப்ரேயர், உலகத்தில் மனுஷனாக இருக்கிறப்போ கடைசி ப்ரேயர் என்ன சொல்கிறாருன்னா, பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை சென்ட் பண்ணுறேன். ஐ சென்ட் யூ. பிதா என்னை லார்ட் சென்ட் மீ, என்னை அனுப்புகிறாரு. அந்த உன்னத பண்ணி நீங்கள் உலகத்தாரை போகிற இல்லை, எங்களை போல இல்லை. இப்போ எங்களுக்கு, நாங்கள் பிஸ்னஸ் மேன், ரூலிங் பவரில் இருக்கிறோம், அதிகாரம், ஏசி வீடு, ஏசி காரு, ஏசி பங்களா, ஃப்ளைட்டு ஃபஸ்ட் கிளாஸு, இப்படிலாம் விரும்புவோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறார், நான் சொல்லலை. நீங்கள் பேட்ரிக் அண்ணன்ட்ட
போய் ஒருத்தர் கேஸ் ஸ்டவ் கொடுத்தாராம். ஒருத்தர் கேஸ் ஸ்டவ் பேட்ரி கேனை தெரியல, எஃப்எம்பியோடைய ஜெனரல் செக்ரட்டரி, வளர்ச்சி காரணம். இந்த ஸ்டவ்வை கொடுக்குறப்போ எனக்கு வேணான்ட்டாரான். எதுக்குன்னு கேட்டாங்களாம். என்னுடைய மிஷன் எல்லார் வீட்லேயும் என்றைக்கு கேஸ் ஸ்டவ் தான் அன்றைக்கி நான் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன்னாரான். 3 tier ஏசி கொடுத்தாங்களாம். ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போனார். என்னுடைய மிஷனரிகள் எல்லோரும் எதில் போகிறாங்க? ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறாங்க. நம்முடைய இந்த ராஜாமணி ஒரு நாள் எங்களோடு வர்றார். நானும் ஜிஎஸும் 3 tier ஏசியில் ஏறுறோம். அவருக்கு டிக்கெட் கிடைக்கல, தரையில் படுத்துக்கிட்டார். ஒரு நல்ல வசதியான மனிதர் ராஜாமணி ஐயா. அதுதான் அர்ப்பணிப்பு. அப்படியே என் கண்ணில், நான் வெளியே காட்டலை, என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இதுதான் மிஷன், இதுதான் சால்ட்டு, உப்பு, இதுதான் லைட். இந்த லைட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய் நாம் ஆண்டவரை நோக்கி சில நிமிடங்கள் தகப்பனே, ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்துட்டு வந்திருக்கீங்க. நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்ற நோக்கி பார்ப்போமா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. இந்திய மிஷன் சங்கம் 1903 பிப்ரவரி 12 ஆரம்பிக்கப்பட்டு 20 பேர் கொண்ட ஒரு குழுவாய் 5 ஆயர்கள் 15 லேப்பிப்பிள்களோடு ஆரம்பிக்கப்பட்டு முதல் மிஷனரியாக வேதநாயகம் மசரியா ஆயா அவர்களும் பாக்கியநாதனும் கடந்து போய் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தாங்கப்பா. தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு மிஷனரியாக கடந்து போனாங்கப்பா. அவள் கால் வைத்த பூமி இன்னைக்கு எல்லா இடங்களும் வளர்ந்துருக்குறப்பா. அதே வேதநாயக மசரியாவை போல், பாக்கியநாதனை போல் அநேக மிஷனரிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்காங்க. அதே போல் நாங்களும் அர்ப்பணிக்கப்பா. ஜிஎல் மூடி தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. பில்லி கிரகாம் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்கப்பா. பென்னிகின் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை அதே போல் நாங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய் எங்களோடு இந்த எபிலண்ணன், பேட்ரிக் ஜோஷுவா, இந்த மக்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்காங்கப்பா. அதே மாதிரி நாங்களும் அர்ப்பணிக்கிற மக்களாய் மலை நிற்கும் பட்டணமாய் எங்களை இங்கே மாற்றுங்கப்பா. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, செயல்பட நல்லா இருக்குப்பா. இப்போ என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பு, என் பிள்ளையுடைய, என் தகப்பனுடைய பலவீனம், என் தாயுடைய பலவீனம், என் சகோதரருடைய திருமண காரியங்கள், தடைகள், கஷ்டங்கள் மத்தியில் என் தடைகளுடைய, என் சகோதரருடைய திருமண காரியங்கள் நீங்கள் நடக்காமல் பணம் இல்லாமல் பின்தங்கிற நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் முடிச்சிட்டா என்னுடைய உலக பிரகாரமான கடமை முடிஞ்சிருமேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரன் உண்டுப்பா. தன்னுடைய மனைவியோட தங்கையோட திருமணத்திற்காக ஏக்கத்தோடு என் மாமனார் என் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மகளுடைய தேவைகள் முடியல, என்னுடைய குறைந்த சம்பளம், என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் செலவு, என்னுடைய தேவைகள் என்னென்ன ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விதமான உலகத்தின் கட்டுக்கள் என்ன எனக்கு இருக்குப்பா. என்னுடைய வீடு கட்டப்பட முடியாத பல வருஷமாக லீவில் வந்து 4 செங்கல் வைக்கிறேன், அதுக்குள்ளே முடிஞ்சிருது லீவு. இப்போ கட்டுவதுக்கு பணம் இல்லை, நானே வேலை செஞ்சு கட்டிடலான்னு பார்க்குறேன், முடியலன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன்,
நான் தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கடந்து வருவேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கி எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க தகப்பனே. என் குடும்பத்தில் என் மனைவி சொல்கிறாங்க, இவ்வளோ படிப்பு இருக்குது, இவ்வளோ ஞானம் இருக்குது, உலக பிரகாரமாக இவ்வளவு எனக்கு சேலரி வரும், உங்களுக்கு எனக்கு இவ்வளோ சேலரி வரும், இதில் ஒரு பகுதி ஊழியத்துக்கு கொடுத்துடலாமே, இவ்வளோ கஷ்டம் வேணுமா, வீடு கிடைக்கலையே, மொழி தெரியலையே, கட்டுப்பாட்டுக்குள் இன ஜாதி வெறி கட்டுப்பாட்டுக்குள், ஒரு பக்கம் மத கட்டுப்பாடு, எப்போ அடி விழும் எப்போ உதவிழும், இதெல்லாம் இந்த கட்டுப்பாடு எனக்கு வேணுமா, என் மனைவி சொல்லிக்கொண்டே இருக்காங்களே, நான் என்ன செய்ய முடியும்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நீங்கள் சொல்கிறீங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணல் அவனுகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுவார். நானே கர்த்தர், என் நாமம் அல்லாமல் உலகத்தில் வேறொரு நாமம் இல்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்றிருக்கீங்க. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, நானே வழியும் சத்தியம் என்று சொல்கிறீங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவளை தருவேன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னுடைய சிறு வயதில் ஏதோ ஆசைப்பட்டு அந்த மிஷனாருக்கு மூலம் ஒப்பு கொடுத்து போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏன் வந்தங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு அந்த விடுதலையான எண்ணம், என்னுடைய குழப்பத்திலேருந்து ஒரு எண்ணம், நான் இந்த லீவு முடிஞ்சோன்னு போகணுமா வேண்டுமாங்கிற ஒரு எண்ணம் என்னோடு நீங்கள் தெளிவாக பேசக்கூடிய தகப்பன் அல்லவா. நான் போகணுமா, நீங்கள் போனால் என்னோடு தெளிவாக பேசுங்க, என் கட்டுகளை உடைத்தறிங்க, எனக்கு விரோதமாக எழுப்பப்படுற சக்திகள் உடைக்கப்படணும்ப்பா, என் வீட்டில் அந்தகார சக்திகள் மாற்றப்படணும். அப்படிப்பட்ட வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் உண்டு. ஒரு விசை கூட மனம் இறங்கி அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் அன்று இரவில் உங்களோடு பேச போகிறார். இந்த இரவில் உங்களோடு நல்ல விடுதலையான வாழ்வு கொடுக்க போகிறார். தூர தரிசனத்தோடு போகிறப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நீ போ, நான் உனக்கு வேலை செய்வேன், நான் சொல்ல எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைக்கும் வார்த்தையின்படி அந்த கட்டுக்கள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் எனக்கு விரோதமாக எழுப்பப்படுற அந்த பிசாசின் கட்டுகள், எனக்கு விரோதமாய் எனக்கு மேல் அதிகாரி எனக்கு கீழே இருக்க வேலை செய்கிறாங்க, என்னை போட்டுக்கொண்டே இருக்காங்க, என்னை வேலை செய்ய விடல, ஃப்ரீயாக என்னை மிஷன் செய்ய விடலை, அவங்க கட்டுகளிலிருந்து விடுதலை பெறணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுறது அந்த மேல் அதிகாரிக்கு தெரியல, அந்த உயர் அதிகாரிக்கு தெரியல, எனக்கு துன்பப்படுத்துறாங்க, அந்த துன்பத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, தகப்பனே, மனமிறங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட உம்முடைய கிருபை, உம்முடைய இறக்க அந்த பிள்ளைகளோடு இறங்க போற தயவுக்காக கூட நன்றி. இறங்கப்பா, ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா, அழைத்தவர் ஒரு காலம் கைவிடல. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லோரும் சேர்ந்து, எல்லோரும் உற்சாகமாக கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி எல்லோரும் உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உம்மை துதிக்கிறேன்ப்பா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே, என் துதியை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க, என் கட்டுகள் உடைக்கப்படணும், என் வேதனைகள் மாற்றப்படணும், எனக்கு ஒரு தெளிவான சிந்தனை வேணும், வேண்டாங்கிற ஒரு தெளிவான சிந்தனை எனக்கு வேணும்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. மிஷன், ப்ரமோஷன், ஆனர் யுவர் வெல் விஷர்ஸ், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வழிநடத்துகிற ஜிஎஸ்ஐ பலப்படுத்துங்க, அவரோடு கடந்து வாங்க. அவருக்கு தோளோடு தோள் கொடுக்குறதுக்கு என்எஃப்சி, ஆர்எஃப்சி, ஃபீல்டு இன்சார்ஜஸ் மற்றும் ஒவ்வொருவரும் அட்வைசர்ஸ், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஐஎம்எஸ் உம்மால் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம்ப்பா. இன்னும் வருகிற நாட்களில் 2028 இந்தியாவை சந்திப்போம் என்ற சபதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற